கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். நாம் ஜெபித்து தியானிப்போம். அன்புள்ள தேவனே, இந்த நேரத்திற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களையே உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம போன வேத தியானத்தில் கொர்நெலியு 3 பேரை அனுப்புகிறாரு. செசேரியா பட்டணத்திலிருந்து யோப்பா பட்டணத்திற்கு. அங்கு பேதுருவை பார்த்து அவங்க பேதுருவை அழைத்து கொண்டு வர்றாங்க. பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நெலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன்தான் என்றான். இந்த வசனங்கள்ல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பேதுருவை அந்த 3 நபர்களும் கூட்டிட்டு வராங்க. பேதுருவும் யோப்பா பட்டணத்தை சேர்ந்த ஒரு சிலரும் பேதுருவோட கூட வராங்க. கொர்நெலியுடைய வீட்டுக்கு வந்தப்போ கொர்நெலியு என்ன பண்றாரு அப்படின்னா, மரியாதையின் நிமித்தமாக அவருடைய பாதத்துல விழுந்து பணிந்து கொண்டான் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ அது அவர் அறியாமையில செய்தது. நாம் கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொள்ள வேண்டும், ஊழியக்காரர்களையோ வேற மனிதர்களையோ நம்ம பணிந்து கொள்ளக்கூடாது என்று வேதாகமத்தில் தேவன் சொல்லியிருக்கிறார். அப்போ இதில் நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்னன்னா, நாம் ஊழியர்களை கனம் பண்ண வேண்டும். ஆனால் அவங்கள நம்ம கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் புகழ்ச்சியையும் நம்ம ஊழியக்காரங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. நிச்சயமாகவே நம்ம மரியாதை கொடுக்கணும். ஆனால் சகல துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராகியவர் தேவன் ஒருவரே. ஊழியக்காரர்களும் மனிதர்கள் தான் நம்மளை போல. அப்போ இன்னொரு காரியம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, ஊழியக்காரர்களும் பலவீனமானவர்கள். அப்போ நம்ம ஊழியக்காரர்களிடம் ஏதோ ஒரு குறைவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அதை பலர்கிட்ட போய் சொல்லிட்டு அவங்கள குறை கூறிட்டு அப்படிப்பட்ட குணம் உடையவர்களாய் நம்ம இருக்கக்கூடாது. மாறாக ஊழியக்காரர்கள் மட்டுமல்ல, எந்த ஒரு மனிதர்கள்ட்டையும் நம்ம குறைவுகளை பார்க்கும் பொழுது நம்ம அவங்கள்ட்ட அதை போய் சொல்ல முடியும்னா சொல்லலாம். அல்லது நம்ம என்ன பண்ணலாம்னா, தெய்வ சமூகத்தில் கண்ணீரோடு அவர்களுக்காக ஜெபிப்பது கர்த்தருடைய பார்வையிலே அது பிரியமாக இருக்கும். கர்த்தருக்கு அவருடைய வேலையை செய்கிற ஊழியக்காரர்களை நாம் குறை கூறும் பொழுது அது தேவனுடைய பார்வையிலே பொல்லாப்பாய் இருக்கும். அடுத்ததாக பார்ப்போம். அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானோடே கலந்து அவனிடத்தில் போக்குவரவாய் இருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறதென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர்பேசாமல் வந்தேன். இப்போதும் என்ன காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றான். அப்போ எல்லா யூதர்களுக்குள்ளேயும் எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து யூதர்களுக்காக மட்டும்தான் வந்தாரு, யூதர் அல்லாதவர்களுக்கு கிடையாது. அதே போல பரிசுத்த ஆவியானவருடைய ஞான ஸ்நானம் யூதர்களுக்கு மட்டும்தான், அது புறஜாதியாருக்கு கிடையாது அப்படிங்கிற எண்ணம் அவங்கக்குள்ள இருந்துச்சு. அப்போ தேவன் இப்போ பேதுரு அதே எண்ணத்தோட இருந்திருப்பாரானால், தேவன் அந்த தரிசனத்தை கொடுத்து பேசாமல் இருந்திருப்பாரானால் நிச்சயமாக பேதுரு கொர்நெலியுடைய வீட்டிற்கு வந்திருக்க மாட்டார். ஏன்னா கொர்நெலியு யூதன் கிடையாது. அப்போ
இதில் என்ன நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா, தேவன் வந்து அவங்களுக்குள், அந்த யூதர்களுக்குள் இருந்த இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் யூதர்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற இருந்த எண்ணத்தை அவர் உடைத்து போடுகிறார். பேதுருவுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே அப்படின்ட்டு தரிசனத்துல சொல்றார். அப்போ அதை பேதுரு வந்து அங்க இருந்தவர்கள்ட்ட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்குமே அது அறிந்திருந்தது. யூதர்கள் வந்து மற்றவர்களிடம், யூதர் அல்லாதவர்களிடம் ரொம்ப நெருக்கமாய் பழக மாட்டாங்க. ஆனா அதை தான் அவங்களுக்கு விவரித்து சொல்றார் அப்போஸ்தலனாகிய பேதுரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். அப்போ அந்த தரிசனத்தின் மூலமாய் தேவன் காண்பித்ததை அவர் வந்து அவங்களுக்கு சொல்றார். அடுத்ததாக அவர் வந்து கேட்கிறார், ஏன் என்னை அழைத்து வந்தீங்க, அழைச்சிங்க அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு மறு உத்தரவு கொர்நேலியு கொடுக்கிறார். அதற்கு கொர்நேலியு, 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தெய்வ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக. அவன் கடலோரத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோனுடைய வீட்டிலே தங்கியிருக்கிறான். அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான் என்றார். அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடி இருக்கிறோம் என்றான். இந்த பகுதியில கொர்நேலியு வந்து விளக்கமா அவர் எதற்காக பேதுருவை அழைப்பித்தார். அவர் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது தெய்வதூதன் வந்ததும், அவர் தெய்வதூதன் கொடுத்த கட்டளை, யோப்பா பட்டணத்துல இருக்கிற பேதுருவை நீ ஆள் அனுப்பி கூப்பிடு, அவர் வந்து கர்த்தர் கட்டளையிட்ட காரியங்களை உனக்கு பேசுவார் சொல்லுவாருங்கிறதுனால நான் வந்து ஆள் அனுப்புனேன் அப்படிங்கிறத விவரித்து சொல்கிறார். அப்போது இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள், 30வது வசனத்தில் கொர்நேலியு சொல்கிறாரு, என்ன பண்ணிட்டு இருந்தாராம், அவர் வந்து உபவாசிக்கிற ஒரு மனிதனாக கொர்நேலியு இருந்தார். நம்ம இந்த யோசிச்சு பார்த்தோன்னா கொர்நேலியு எதற்காக உபவாசித்திருப்பார்? இப்போ உள்ள நம்ம வாழ்க்கையில் பார்த்தோன்னா நம்ம 99% நம்மளுடைய தேவைகளுக்காகவும் நம்மளுடைய ஏதாவது ஒரு குறைபாடு இருக்குது அது நிறைவாகணும் அப்படிங்கிறதுக்காகவும் முக்கியமாகவே நம்ம வந்து உலக பிரகாரமான தேவைகளுக்கு தான் நாம் உபவாசித்து ஜெபிக்கிறோம். ஆனால் கொர்நேலியுடைய வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அவருக்கு நல்ல ஒரு வேலை, அரசாங்க வேலை, நல்ல உயர்ந்த பதவி, குடும்பத்தார் அனைவரோடும் கூட அவர் வந்து கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. தெய்வ பக்தியுள்ள ஒரு மனுஷனாக இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ நிச்சயமாகவே தேவனை அறிகிற அறிவில் அவர் வளருவதற்கும் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கும் இன்னும் தேவன் என்ன பேசுகிறார் என்பதை அறிந்து கொள்கிற ஒரு வாஞ்சையோடு ஒரு தாகத்தோடு தான் கொர்நேலியு உபவாசித்திருக்கிறதாக நம்ம வந்து வர்ற வசனங்களில் பார்க்க முடியும். அப்போது நம்மளுமே உபவாசிக்கும் பொழுது ஒரு உலக பிரகாரமான காரியங்களுக்கு இல்லாமல் மேலான காரியங்களுக்காக நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இன்னும் வளரும்படியாய், இன்னும் தேவனை அறிந்து கொள்ளும்படியாய், அவர் வைத்திருக்கிற நோக்கங்களும் சித்தங்களும் திட்டங்களையும் நாம் அறிந்து கொள்ளும்படியாய், இன்னும் ஒரு நெருக்கமான உறவுக்குள் நாம் கர்த்தர் நம்மளை எடுத்து செல்லும்படியாய், அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாம்
உபவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நம்ம கொர்நேலியுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். அப்போ இதற்காக தான் நான் உங்களை அழைப்பித்தேன் அப்படின்ட்டு அவர் சொல்றார். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான் 33ஆம் வசனத்துல. அவங்க கொர்நேலியுடைய வீட்டில் கூடியிருந்தாங்க. அப்போ அவர் தைரியமாய் ஒரு காரியத்தை சொல்ல முடியுது, நாங்கள் தெய்வ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். எப்படி அவரால் அது சொல்ல முடிஞ்சுது? அப்போ நம்ம வீட்டுக்குள்ள நம்ம தங்கி இருக்கிற இடத்துல நம்ம கொர்நேலியு அதிக நேரம் ஜெபிக்கிறதுலையும் உபவாசிக்கிறதுலையும் தேவனை துதிக்கிறதுலையும் தேடுவதிலும் ஒவ்வொன்றும் தேவனுக்கு பயந்து தேவன் விரும்புகிற காரியத்தை செய்கிற ஒரு மனிதனாய் இருந்தது நிமித்தம் எப்பொழுதுமே அவருடைய வீடு தேவ சமூகத்தினால் தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டிருந்த ஒரு இடமாய் இருந்துச்சு. அதனால்தான் அவர் தைரியமாய் சொல்ல முடிந்தது, நாங்கள் தெய்வ சமூகத்தில் காத்திருக்கிறோம் அப்படின்ட்டு, கூடி இருக்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ நம்ம வீட்டில் தெய்வ சமூகம் எப்பொழுதுமே காணப்பட வேண்டுமானால் நம்ம அதற்கேற்ற தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யும் பொழுது, தேவன் விரும்பாத காரியங்களை நம்ம வீட்டுக்குள்ள, தேவன் விரும்பாத வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறது, தேவன் விரும்பாத பாடல்களை கேட்காமல் இருப்பது, தேவன் விரும்பாத நிகழ்ச்சிகளை டிவியில் பார்க்காமல் இருப்பது, நம்ம மொபைலில் பார்க்காமல், ஒவ்வொன்றுமே நம்ம கிரியைகள், நம்மளுடைய சிந்தை, நம்ம உணர்வுகள் எல்லாமே தேவன் பிரியப்படுகிற காரியமாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்மளுடைய நாம் தங்கி இருக்கிற இடத்திலே, நம்ம வீடுகளிலே தேவ சமூகம் அந்த இடத்தை நிரப்புகிறதா இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்தில் ஆயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். இப்போ பேதுரு அங்க கொர்நேலியு இருக்கிறாரு, அவருடைய குடும்பத்தார், அவருடைய சொந்த பந்தங்கள், அப்புறம் விசேஷித்த நண்பர்கள் எல்லாருமே ஒரு பெருங்கூட்டம் அங்கே கொர்நேலியுடைய வீட்டில் கூடியிருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட பேதுரு பேசுகிறார். அப்போ என்ன பேசுகிறாருங்கிறத நம்ம இந்த வருகிற வசனங்களில் தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அங்கே கூடியிருந்தவங்கள்ட்ட தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஹல்லேலூயா. அப்போ இதை ஏன் அவர்களுக்கு இதை தெளிவுபடுத்துறாரு, சொல்றார், முதல்ல தொடக்கத்திலே இதை ஏன் சொல்றார், ஆண்டருடைய ஒரு குணாதிசயத்தை சொல்றார் அப்படின்னா, கர்த்தர் பேதுருவுக்கு புரிய வச்சார், நான் யூதர்களுக்கு மட்டும் அல்ல, யூதர் அல்லாதவர்களுக்கும் நான் இந்த உலகத்துல அவங்களுடைய பாவத்தை தீர்க்கும்படியாய் நான் வந்தேன் அப்படிங்கிறத உணர வைத்தது நிமித்தம் அவர் சொல்றார், கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்றார் அப்படின்னா, எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் பேதுருவுக்கு இதை புரிய வைத்திருந்தார். அந்த தரிசனத்தின் மூலமா என்ன அவர் கற்றுக் கொடுத்திருந்தார்னா, எந்த ஜனத்தில் ஆகிலும், யூதர்கள் மட்டும் கிடையாது, எந்த ஜனமா இருக்கட்டும், 2 காரியங்கள் அவங்களுக்குள்ள காணப்படணும். என்னன்னா, அவருக்கு பயந்திருந்து, இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அடுத்ததாக நீதியை செய்கிறவன். ஹல்லேலூயா. இந்த 2 காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் நீதியை செய்கிறவர்களாக இருக்கிறவர்கள், அவங்க எந்த ஜனத்தில் இருந்தாலும் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னா, கர்த்தருக்கு உகந்ததுன்னா ஏற்றவர்களாய் இருப்பார்கள் அப்படிங்கிறத அங்க கூடியிருந்தவங்களுக்கு அவர் சொல்றார். அடுத்தது 3வது காரியம் தேவனை குறித்து என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி
இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து எப்படிப்பட்டவர்னா, பிதாவுக்கும் நமக்கும் இருந்த அந்த பிளவை சமாதானப்படுத்தும்படி, அந்த உறவை சீர்படுத்தும்படியாக தான் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அனுப்பினார். அப்போ அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. இவங்க எல்லாமே இந்த கர்த்தரை குறித்து, அவருடைய வார்த்தை, அவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாவற்றையும் குறித்து அறிந்திருந்தவர்களாக இருந்தாங்க. அதனாலதான் கொர்நேலியுவால் என்ன பண்ண முடிஞ்சதுன்னா, கர்த்தரை இவ்வளோ ஒரு பக்தியோடு தேட முடிந்தது. அதுக்கப்புறம் அடுத்ததாக அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய ஊழியம் ஆரம்பமானது. அதை தான் அவர் வந்து இந்த வசனங்கள்ல அதை குறிப்பிட்டு சொல்றார். 38ஆம் வசனம், நசரேயன் ஆகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருந்தார், அவரை குறித்து தான் அவர் விளக்கமா சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த காரியம் என்ன சொல்றாருன்னா, தேவன் வந்து அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, கர்த்தர் தேவன் அவரோடு கூட இருந்தது நிமித்தம் அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தாரா, நன்மை செய்கிறவராய் இருந்தார். ஹல்லேலூயா. நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும், அப்ப யார் யார் பிசாசின் கட்டிலே இயேசு கிறிஸ்துவை சந்தித்தார்களோ அவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணினார்னா குணமாக்குகிறவராய் அவர் சுற்றி திரிந்தார்ன்ட்டு விளக்கி சொல்றார். அடுத்தது, யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். அப்போ பேதுரு வந்து முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் கூடவே இருந்த ஒரு நபர். அப்போ அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அவர் செய்த எல்லா காரியங்களுக்கும் நாங்க சாட்சியா இருக்கிறோம். அதுக்கப்புறம் அவரை என்ன பண்ணாங்கன்னா மரத்திலே தூக்கி கொலை செய்தாங்க. அப்போ அதுக்கப்புறம் அவர் 3ஆம் நாள்ல என்ன பண்ணாரு, தேவன் வந்து அவரை எழுப்பி எங்களுக்கு நாங்க வந்து அவரை பார்க்கும்படி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார் அப்படிங்கிறத விளக்கி சொல்றார். அதுக்கப்புறம், ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடே புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளும் ஆகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். இது வந்து அந்த சீஷர்கள் அவரோடு கூட முழுக்க முழுக்க இருந்த அந்த 11 பேர், யூதாஸை தவிர மீதி 11 பேர், அவங்களுக்கு அவர் வந்து தரிசனம் கொடுத்தார், பிரத்யட்சமாய் காணப்பட்டார். அதுக்கப்புறம் அவங்க அந்த மேல் வீட்டறையில நம்ம அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் தியானிச்சிருக்கிறோம். மற்றவர்களுக்கும் அவர் வந்து என்ன பண்றாருன்னா தரிசனமானார் 40 நாட்கள். 3ஆம் வசனத்துல, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்போ அதே போல நம்ம அந்த கல்லறை அந்த தோட்டத்துல வந்து மகதலேனா மரியாள் அவங்களுக்கு தரிசனமானதை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்போ இப்படி இதை தான் அவர் வந்து இந்த வசனத்துல பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றார். அடுத்தது பார்த்தோம்னா 42ஆம் வசனம்,
அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். என்ன கட்டளை கொடுத்தார் அப்படின்ட்டு அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி அப்படிங்கிறத எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரா? ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் அப்படின்ட்டு அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லி அவங்களுக்கு எடுத்து சொல்றார். அடுத்தது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். அடுத்த ஒரு காரியம் என்ன அவர் கடைசியா சொல்றார்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க எல்லாருமே அவங்க அவருடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே என்ன உண்டாகுமா? பாவ மன்னிப்பை பெறுவார்கள் அப்படிங்கிறத தீர்க்கதரிசிகள் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றார். இவ்வளோ காரியத்தையும் அங்கே கொர்நேலியுடைய வீட்டில் கூடியிருந்தவர்களுக்கு சொன்னப்போ அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுதே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு மகிமையான காரியத்தை தேவன் செய்கிறார். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒரு நிச்சயமாகவே அங்கே காத்து கொண்டிருந்தவர்கள் எல்லாருமே, ஏன்னா யாவர் மேலோன்ட்டு இருக்கு, அப்போ எல்லாருமே அவங்க ஒரு ஆயத்தத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு சுத்திகரிப்போடு, ஒரு ஆவலோடு அவங்க கர்த்தர் என்ன பேச போகிறார், அவருடைய ஊழியக்காரராகிய பேதுருவை கொண்டு நம்மள்ட்ட என்ன பேச போகிறார் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு அவங்க காத்து கொண்டு இருந்தது நிமித்தம் பேதுரு ஐயா அவர் பேசும் இந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் விவரித்து சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே அவங்க எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாராம். எவ்வளோ ஒரு பெரிய மகிமை அவங்க வாழ்க்கையில தேவன் கிருபை செய்தார் பாருங்க. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். ஏன்னா அவங்க அது பரிசுத்தாவினுடைய ஞானஸ்நானம் வெறும் யூதர்களுக்கு மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அது எல்லாத்தையுமே ஆண்டவர் உடைச்சி போடுறார். அவங்களுக்குள்ள இருந்த அந்த எண்ணங்களை உடைச்சி போட்டு, இல்லை இது யூதர் அல்லாதவர்களுக்கும் தான்ட்டு கண்ணார அவங்களுக்கு காண்பிக்கிறார். அதனால அவங்களுக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. அவங்க பரிசுத்தாவினுடைய ஞானஸ்நானத்தை பெற்று அவங்க பற்பல பாஷைகள்ல பேசுறாங்க, புகழ்றாங்க. தேவனை புகழ்றதை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகளுக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். அப்போ இங்க என்ன நடக்குது அதுக்கப்புறம்னா, பேதுரு சொல்றாரு, இவங்களுக்கு பரிசுத்தாவியானவருடைய ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்க. அப்போ நம்ம தண்ணீர் ஞானஸ்நானத்தை யாரும் விளக்கலாமா? அதனால நம்ம என்ன பண்ணிடலாம், ஞானஸ்நானம் கொடுக்கலான்ட்டு அவங்க அங்கே இருந்த எல்லாருக்குமே என்ன பண்ணுறாங்கன்னா ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறாங்க. அதே போல் அவங்க தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டது நிமித்தம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பேதுருவை சில நாட்கள் அவங்களோட கூட தங்கியிருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள் என்று இந்த அதிகாரம் முடிகிறது. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், நம்ம பார்த்த இந்த வேத வசனங்கள் நிச்சயமாய் நம்மளுக்கு பிரயோஜனம் உள்ளதான் இருக்கும் என்று. நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு உம்முடைய வேத வசனத்தை, ஜீவ வார்த்தையை உங்க பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கொர்நேலியுவை போல உம்மை நாங்கள் தேட
மேலானவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் உபவாசித்து ஆண்டவரே உங்கள் பாதத்தில் காத்திருக்க கிருபை கொடுங்க. அவர் கீழ்ப்படிந்தது போல நாங்களும் உமக்கு கீழ்ப்படிந்து உங்கள் மகிமையை எங்கள் வாழ்க்கையில் காண கிருபை கொடுங்க. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.